ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கென்டையர்லேருந்து. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து வருது. ஸோ பிடபிள்யூ இன்சைடை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் வந்து கரண்ட்லி வந்து ஸ்டக் ஆகி இருக்காரு பிரிட்டனில். ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் 2025 வந்து வர முடியாதுன்னு வந்து நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு அப்டேட் வந்து வருது. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ ட்ரூ மேக்கென்டையரோட பாஸ்போர்ட் இஷ்யூ வந்து ரொம்ப வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் வந்து ஆகிடும்னு. ஸோ சம்மர் ஸ்லாம்குள்ளே வந்து அதை வந்து சால்வ் ஆகிடும். அண்ட் ட்ரூ மேக்கென்டையர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவார்னு. ட்ரூ மேக்கென்டையரோட இந்த இஷ்யூ வந்து ட்ரூ மேக்கென்டையர் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொலாப்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வரலன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து என்ன ஆகும், ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வரலன்னா இங்கே வந்து நம்ம ராண்டி ஆர்டனோட மேட்ச் வந்து என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி பேச்செலாம் வந்து போயின்னு இருந்தது இன்டர்நெட்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைட்ஃபுல்லே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டபிள்யூ வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இங்கே வந்து ட்ரூ மேக்கென்டையரோட பாஸ்போர்ட் இஷ்யூ வந்து சீக்கிரமாகவே வந்து சால்வ் வந்து ஆகிடும்னு. ஸோ ஹோப் பண்ணும் ட்ரூ மேக்கென்டையர் வந்து கூட சீக்கிரத்துலேயே வந்து யூஎஸில் வந்து வந்துடுவார். ஸோ அவர் வந்து சம்மர் ஸ்லாம் நடக்கிறது முன்னாடி வந்து வந்தால் தான் இங்கே வந்து ட்ரூ மேக்கென்டையர் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க முடியும். இல்லைனா மேபி நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து சம்மர் ஸ்லாம் 2025 வந்து மிஸ் வந்து பண்ணிவிடுவார். ஆனால் டபிள்யூ வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ ட்ரூ மேக்கென்டையரோட அந்த பாஸ்போர்ட் இஷ்யூ வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் வந்து ஆகிடும்னு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ ஷோவில் வந்து என்ன நடந்ததுன்னா நம்ம ஆல்பர்டோ ரியோ. ஸோ ஆல்பர்டோ ரியோனாலே உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து டாப் ஸ்டாராக வந்து இருந்தார் டபிள்யூடபிள்யூல. அவர் வந்து எம்ஐடிபியோ வந்து ஜெயிச்சிருக்காரு, வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்ட் ஆல்பர்டோ ரியோ வந்து டபிள்யூடபிள்யூ வந்து நெக்ஸ்ட் ஜான்சினா வந்து ஆக்கிடலான்னு கூட வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆல்பர்டோ ரியோ சரௌண்டிங்கில் வந்து கான்ட்ரவர்சிலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால டபிள்யூடபிள்யூ வந்து ஆல்பர்டோ ரியோ வந்து ரிலீஸே வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் ரீசென்ட்லி வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து ஆல்பர்டோ ரியோ வந்து ட்ரிபிள் ஏ ப்ரமோஷனில் வந்து தன்னோட கடைசி மேட்ச் வந்து ரெசல் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து என்ன ஸ்டெபிலேஷன் வந்து இருந்ததுன்னா, ஸோ அந்த மேட்ச் வந்து யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ட்ரிபிள் ஏ ப்ரமோஷனை வந்து லீவ் வந்து பண்ணிடணும். ஸோ அங்கே வந்து நம்ம ஆல்பர்டோ ரியோ வந்து தோத்துடுறாரு. ஸோ அவர் வந்து ட்ரிபிள் ஏ ப்ரமோஷனை வந்து லீவ் வந்து பண்ணிட்டாரு. ஸோ ஆல்பர்டோ ரியோ வந்து ட்ரிபிள் ஏ ப்ரமோஷன்லேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகின்னு இருக்குது. இங்கே வந்து ஆல்பர்டோ ரியோ வந்து டபிள்யூடபிள்யூல வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணணும்னு. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட மெக்சிகோ ஷோ வந்து நடந்துருந்தது. ஸோ அங்கே வந்து ஆல்பர்டோ ரியோவோட சான்ஸ் வந்து ரொம்ப வந்து போயின்னு இருந்தது. ஸோ ரொம்ப வந்து லவுடாக வந்து ஆல்பர்டோ ரியோவோட சான்ஸ் வந்து இருந்தது. ஸோ வி வாண்ட் ஆல்பர்டோ ரியோன்னு நிறைய வந்து சான்ஸ் வந்து பண்ணாங்க அங்கே இருக்கிற க்ரௌட்ஸ். ஸோ ஆல்பர்டோ ரியோ பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். ஸோ இந்தியாவில் எப்படி வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்பர்டோ ரியோ வந்து மெக்சிகோவில் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். ஸோ ரீசென்ட்லி அங்கே வந்து நம்ம டபிள்யூடபிள்யூட லைவ் ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து சாண்ட் பண்ணாங்க ஆல்பர்டோ ரியோ வந்து டபிள்யூடபிள்யூல வந்து மறுபடியும் வந்து வரணும்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸும் வந்து வருது. ஸோ ஆல்பர்டோ ரியோ வந்து மறுபடியும் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து வர மாதிரி வந்து இல்லை. ஸோ டபிள்யூடபிள்யூக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆல்பர்டோ ரியோ வந்து மறுபடியும் வந்து வர வைக்கணும்னு டபிள்யூடபிள்யூல. ஸோ இப்போ வந்து ரூசோப் வந்தார். ஆனால் என்ன நடந்தது ஒன்றுமே நடக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அலெஸ்டர் பிளாக் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணார். அவர் கூட வந்து மொக்கையாக தான் வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஆல்பர்டோ ரியோ வந்து ரிட்டர்ன் பண்ணியும் வந்து இங்கே வந்து எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லை. டபிள்யூடபிள்யூ வந்து மொக்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து மொக்க தான் வந்து பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ டபிள்யூடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆல்பர்டோ ரியோ வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண வைக்கலான்னு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூட கொலிஷன் எபிசோடில் வந்து டோனி சிவானி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவர் வந்து கமெண்டேட்டர்னு நினைக்கிறேன். அங்கே வந்து டோனி சிவானி வந்து ட்ரிபியூட் வந்து கொடுக்குறாரு நம்ம ஹல்க் ஹோகனுக்கு. ஸோ ஃபைனலி வந்து ஏஇடபிள்யூவும் பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனை வந்து அக்னாலஜ் வந்து பண்ணுறாங்க. ஒரு ட்ரிபியூட் வந்து தராங்க. ஒரு சின்னதாக ஒரு ட்ரிபியூட் வந்து தராங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ டிஎன்ஏ என்ஜேபிடபிள்யூ ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு வந்து ட்ரிபியூட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து ஏஇடபிள்யூ வந்து ஹல்க் ஹோகனுக்கு வந்து ட்ரிபியூட் வந்து தரலன்னு எல்லாரும் வந்து கோவமாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏஇடபிள்யூ கொலிஷன் எபிசோடில் வந்து நம்ம டோனி சிவானி வந்து சொல்கிறாரு ஒரு சின்ன ட்ரிபியூட் வந்து நம்ம ஹல்க் ஹோகனுக்கு வந்து தராங்க ஏஇடபிள்யூல. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னை வந்து மறுபடியும் வந்து டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டபிள்யூடபிள்யூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தன்னோட டபிள்யூடபிள்யூ ஷாப்போட வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து சிக்னேச்சர் வந்து போட்டு கொடுத்த ஒரு போஸ்டரை வந்து போடுறாங்க தன்னோட டபிள்யூடபிள்யூ ஷாப் வெப்சைட்டில். ரெசல்மீனியா 33 பிராக் லெஸ்னரோட ஃபோட்டோவில் பிராக் லெஸ்னர் வந்து தன்னோட ஆட்டோகிராஃப் வந்து போட்டு கொடுத்து அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து www.shop.comல வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரீசென்ட்லி இன்னொரு அப்டேட் கூட வந்து பிராக் லெஸ்னர் வந்து பேண்ட்லாம் வந்து ஆகலை. டேனியல் வந்து சொல்கிறது வந்து தப்பு தான். ஸோ பிராக் லெஸ்னர் வந்து எந்த வகையிலையும் வந்து பேண்ட் வந்து ஆகலை. ஸோ டபிள்யூடபிள்யூலேருந்து ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து எந்த வகையிலையும் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து
பேன்லாம் வந்து பண்ணலை. ஸோ பிராக் லெஸ்னரோட ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது இன்னும். ஸோ WWE வந்து பேன் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆடே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. WWE ஷாப்பில் வந்து பிராக் லெஸ்னரோட எந்த ஒரு ஐட்டமும் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ஆட்டோகிராஃப் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க ரீசென்ட்லி. ஸோ என்னன்னு தெரியல, WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வந்து நெருங்க பிராக் லெஸ்னரோட டீஸ் வந்து பண்ணினே இருக்காங்க. ஸோ டெய்லின்னு வந்து சொல்லலாம். ஸோ பிராக் லெஸ்னரோட டெய்லி ஒரு மென்ஷன் வந்து பண்ணிடுறாங்க WWE. அண்ட் இங்கே வந்து சம்மர் ஸ்லாம் கூட வந்து நெருங்கின்னு வந்து இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரோட இன்னொரு வீடியோ கூட வந்து WWE வந்து தன்னோட யூடியூப் சேனலில் வந்து போடுறாங்க. ஸோ டாப் 25 சம்மர் ஸ்லாம் மேட்சஸ் வந்து போட்டுருக்காங்க WWE. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்லாம் மேட்ச் வந்து போடுறாங்க. அண்ட் அதில் வந்து இன்னொரு மேட்ச் கூட வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஆட் ஆகுது. ஸோ நம்பர் 4ல் வந்து பிராக் லெஸ்னர் வெர்சஸ் CM பங்கான மேட்ச் வந்து WWE வந்து போடுறாங்க. ஐ திங்க் இது வந்து பிராக் லெஸ்னரோட 7th மேட்ச். ஸோ டாப் 25ல் வந்து பிராக் லெஸ்னரோட 7th மேட்ச் இது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிராக் லெஸ்னர் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து டாமினன்ஸ் வந்து வச்சிருக்காரு. யாராவது வந்து மிஸ்டர் சம்மர் ஸ்லாம்னா அது வந்து பிராக் லெஸ்னர் தான். ஸோ எந்த அளவுக்கு வந்து டாமினன்ஸ் வந்து வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே வந்து இப்போ வந்து தெரியுது. டாப் 25ல் வந்து 7 மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோ ஹோம் ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் எபிசோடாக வந்து இருக்க போகுது ராது. ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடாக வந்து இருக்க போகுது ராவோட. அங்கே வந்து WWE வந்து என்னெல்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வில் அப்பியர் ஆன் ரா. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து இங்கே ராவில் வந்து இருக்க போகிறாரு. அண்ட் ஜே உசோ வந்து இருக்க போகிறாரு. ஏன்னா ஜே உசோ வெர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச் கூட வந்து நடக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CM பங்க் அண்ட் குந்தர்க்கான ஒரு செக்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ சம்மர் ஸ்லாமோட மேட்சை வந்து ஹைப் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ஒரு ப்ரோமோ பேட்டில் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஜட்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா LWO வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க டேக் டைட்டில்ஸ்க்காக. ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டேக் டைட்டில்ஸை வந்து ஜட்மெண்ட் டே வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த டேக் டைட்டில்ஸை வந்து டிஃபெண்ட் வந்து பண்ண போகிறாங்க LWO அகேன்ஸ்டா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து WWE வந்து 8 உமன் டீம் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியா ரிப்லி, இயோ ஸ்கை, ஸ்டெப்னி வெக்கர் அண்ட் நிக்கி பெல்லா வெர்சஸ் நியோமி, செல்சி கிரீன் அண்ட் சீக்ரெட் ஹார்வேஸ். ஸோ இவங்களுக்கான 8 உமன் டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து 8 உமன் டேக் டீம் மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சொல்லும் போது இன்னொரு விஷயம் கூட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நடக்க போகுது. AJ ஸ்டைல், ஆஸ்கா அண்ட் கைரி செயின் வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ, ரக்குல் அண்ட் ராக்சன் பெரேஸ்க்கான ஸோ ஒரு மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ராவோட கோ ஹோம் ஷோ எடிஷனில் வந்து பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து WWE வந்து இந்த விஷயம்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்க போகுதுன்னு.